உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் என்ற கிரகத்தை பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், சந்திரன் என்ற வரிசையில் புதனும் இடம்பெறுகிறார். கல்விக்குரிய கிரகம் புதன். மனித மூளையை ஆட்சி செய்பவர் புதன். புத்திசாலித்தனத்திற்கு உரியவர். பொதுவாக புதன் சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், வளபிறை சந்திரன் இவர்களோடு சேர்ந்தால் சுப பலன்களை தருவார். புதன் தனியாக அமர்ந்தாலும் நல்ல பலன்களை வழங்குவார். தன் இரு வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னியில் புதன் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். இந்த இரு வீடுகளும் லக்னமாக அமைந்து அதில் புதன் அமர்ந்தாலும் நல்ல பலன்களை தருவார். கன்னி ராசியில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற 3 நிலைகளையும் பெறுவார். புதன் சுபகிரகங்களோடு சேர்ந்தோ அல்லது திரிகோண ராசிகளிலோ அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவை தருவார், புத்திசாலித்தனத்தை தருவார், பல மொழிகளில் வல்லுநராக்குவார், புகழடைய வைப்பார். உடலிலே நரம்பை ஆட்சி செய்பவர் புதன். அதனால் புதன் பலம் பெற்ற ஜாதகர்கள் நல்ல உடல்நிலையை பெற முடியும், கணித சாஸ்திரத்தில் வல்லமை பெற முடியும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யும் ஜாதகர்களுக்கு புதன் மிதுனம் மற்றும் கன்னியில் அமர்ந்திருப்பார்கள். புதன் பலமுடைய ஜாதகர்கள் வியாபாரத்தில் வெற்றியடைவார்கள். பேச்சு வன்மையை கொடுத்து ஜாதகரை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார். தர்க்க சாஸ்திரத்தில் புகழடைய வைப்பார் புதன். கேந்திரஸ்தானங்களிலோ திரிகோணஸ்தானங்களிலோ ஆட்சி, உச்சம் என்ற அமைப்பிலோ புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு பட்டிமன்ற விவாதங்களில் வெற்றியை தருவார். அசுப கிரகங்களோடு சேர்ந்தால் அந்த அசுப கிரகத்தின் குணங்களையும் சேர்த்தே பலன் தருவார் புதன். சுபகிரகங்களோடு சேரும் புதன் நல்ல குடும்பத்தை ஜாதகருக்கு அமைத்துக் கொடுப்பார். தாய்மாமனை குறிப்பவர் புதன். எனவே புதன் பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு தாய்மாமனின் அரவணைப்பும் உதவியும் கிடைக்கும். புதன் பலம் பெற்றால் ஜாதகர்களுக்கு நண்பர்களின் உதவி, வழிகாட்டுதல்கள் போன்றவை கிடைக்கும். புதன் பலம் பெற்ற ஜாதகர்கள் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக புகழ் பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறைகள், வெளிநாட்டு கம்பெனிகளுடன் தொடர்புடைய ஏஜென்சிகள் போன்றவற்றில் வேலை வாய்ப்பை தருவார் புதன். புதன் குருவோடு சேர்ந்தால் ஜாதகரை புத்திசாலியாக்குவார். சுக்கிரனோடு சேர்ந்தால் ஜாதகரை கலைகளில் தேர்ச்சி பெற வைப்பார். வளபிறை சந்திரனோடு சேர்ந்தால் நல்ல உயர்வான பலன்களை தருவார். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் புதன் அமர்ந்தால் திக்பல யோகத்தை தருவார். அப்படி திக்பல யோகத்தை பெறும் ஜாதகர்களுக்கு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்குவார் புதன். நல்ல யோக பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்குவார். பொதுவாக புதன் ஜாதகர்களுக்கு நல்ல பேச்சாற்றலை தருவார். புதன் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். அவர் பலம் குறைந்தால் புத்தி பேதலிக்கும். புதன் ஜாதகத்தில் பலம் பெற்றால் ஜாதகர் மேடை பேச்சாளர்களாக உருவாகுவார்கள். தன் புத்திசாலித்தனத்தால் செல்வம் சேர்க்க வைப்பார் புதன். புதன் பலம் பெற்ற ஜாதகர்கள் சிறந்த கல்வி மான்களாக இருப்பார்கள். மனிதனுக்கு நல்ல புத்தி சாதுரியத்தை தந்து மேன்மையடைய வைப்பார் புதன். சூரியனை மிக அருகில் நெருங்கி சுற்றி கொண்டிருப்பார் புதன். இவரின் நிறம் பச்சை. நவரத்தனங்களில் மரகதம் இவருடையது. ஜோதிட சாஸ்திரத்துக்குரியவர். ஒருவருக்கு புதன் கெட்டால் அவருடைய மூளையிலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 28 டிகிரிக்குள் புதன் இருப்பார். பேச்சு, கவிதை, நாடகம், கணித சாஸ்திரத்தில் வல்லமை போன்றவைகளை புதன் தருவார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ மிதுனம், கன்னி ஆகிய ராசிகளிலோ சுக்கிரனின் வீடுகளிலோ குருவின் வீடுகளிலோ அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு நல்ல பண்பையும் ஆற்றலையும் மேன்மையையும் தரும். புதனின் பலத்தை நவாம்சத்திலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணித மேதைகளையும் பேராசிரியர்களையும் பொருளாதார நிபுணர்களையும் மேடை பேச்சாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் இலக்கிய சொற்பொழிவாளர்களையும் உருவாக்குவார் புதன். பலம் பெற்ற புதனை பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்நிலையை அடைவார்கள். சுக்கிரன், சனி போன்ற கிரகங்களோடு சேர்ந்தாலும் புதன் நல்ல பலன்களை வழங்குவார். குருவோடு சேர்ந்தால் புதன் புகழை தருவார். எனவே ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றவர்கள் புகழ்பெற்ற மேதைகளாக, தொழிலதிபர்களாக, பேராசிரியர்களாக உருவாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.